வணக்கம். அருணகிரிநாத அருளை கந்தர் 138 பாடல். ஆதாளியை ஒன்று அரியணை அற தீதாளியை ஆண்டது செப்புமதோ, கூதாள கிருதா குளிக்கு இறைவா வேதாளம் கணம் புகழ்வேலவனே. ஆட்கொள்ளப்பட்டது எவ்வாறு? ஆதாளியை என்றால் ஆடம்பர பேச்சு, டம்ப பேச்சு, பகட்டான பேச்சுகள், வெளிப்பகட்டு. அந்த பேச்சுகள் பேசுகிறவன் ஒன்று அறியேனே, நல்லது ஒன்றும் அறியாதவன், தன்னைத்தானே சொல்லுகிறார். நல்லவைகளை பற்றி அறிவு ஏதும் இல்லாதவன். அறத்தீதாளியை மட்டமான தீக்குணங்களை கொண்ட அடியேனை ஆண்டது செப்புமதோ, எப்படி என்னை ஆண்டு உண்டாய், எப்படி ஆட்கொண்டாய், ஆண்டு கொண்ட அருளை எப்படி விரித்து கூற முடியும்? குற்றம் நிறைந்த என்னை முருகாணி ஆட்கொண்ட விதம் சொல்லில் அடங்குவதல்ல, சொல்லும் தரமும் அல்ல. கூதாள கிருதா குளிக்கு இறைவா. இங்கு கூதாளம் என்பது ஒரு மலரை குறிக்கும். வள்ளி கூதாள மலரை சூடிக்கொள்கிறாள். ஆகையால் முருகனை கூதாளன் என்று வேறு கூப்பிடுகிறார். கூதாளா என்று அழைக்கிறார். கூதாள மலர் மாலைகளை அணிந்தவன். கிருதா குலிக்கு, கிருதா என்றால் வேடர், குலிக்கு குலம் என்பது இங்கு குலிக்கி என்று வந்திருக்கிறது. குலம் ஆண்பாலில் குலவன் என்று அழைக்கப்படும், பெண்பால் என்றால் குலி. ஆக கிருதா குலி என்பவர் வேட குலி வள்ளி. கூதாள கிருதா குலிக்கு இறைவா, வள்ளிக்கு வள்ளியின் தலைவனே, வேடர் குலத் தலைவனே என்று பொருள். வேதாளம் கணம் புகழ் வேலவனே. வேதாளம்லாம் இங்கே எங்கப்பா வந்தது? வேதாளங்கள்லாம் புகழ் பாடுகிறது தான். வேதாள கணம் எப்படி, ஏன் வேதாள கணங்கள் புகழ் பாடுகின்றன? சூரசம்ஹாரத்தின் போது வீழ்ந்த உடல்களை உண்டு பசியாறி மகிழ்ந்து வேதாளங்கள் முருகனை புகழ்ந்தன. சூரரொடும் புற வஞ்சி சூடிய பிள்ளையார் படை தொட்ட நாள் ஈருடம்பு மிசைத்திரண்டு திறப்பரப்பும் இறைத்தனம். பூத வேதாள வகுப்புன்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் சொல்கிற வேதாள கணங்கள்லாம் அப்படி புகழ்ந்து பாடுறதான். ஏன்னா அந்த அசுரர்களை போட்டு தள்ளியிருக்கார். அதெல்லாம் அவைகளுக்கு உணவாக அமைந்ததாம். உண்டு மகிழ்ந்து வேலவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகின்றதாம் வேதாள கணங்கள். வேதாள கணம் புகழ்வேலவனே என்று கூறுகிறார். அருணகிரியார் பாடல்களில் உள்ள 4 வரிகளில் 2 வரிகள் தன்னைத்தானே தாழ்த்தி பேசிக்கொள்வார். தன்னைத்தானே எவ்வாறு அறிவில்லாதவன், தீய குணங்களுடையவன், நல்ல ஒழுக்கம் இல்லாதவன், இப்படியெல்லாம் தன்னைத்தானே பற்றி மிகவும் தாழ்த்தி எழுதுவார். பிறகு 2 வரிகளில் முருகனை புகழ்ந்து அவன் புகழ் பாடி அவன் தூய்மையானவன், அவன் கருணை பற்றி, அன்பு பற்றி, அவன் வீரதீர செயல்களை பற்றி புகழ்ந்து பாடுவார். திருப்புகழ் அமைந்ததும் அவ்விதமே. ஆக அவன் புகழை ஏத்தி பாடுவதில் ஆனந்தம் அடைகிறார். கந்தரனுபதியில் 51 பாடல்கள் உள்ளது. அதில் 14 பாடல்கள் அவருடைய வரலாறு பற்றியதே ஆகும். யாருடைய வரலாறு? அருணகிரியாரின் வரலாறு. அவர் என்ன தீய செயல் செய்தார், அவர் எப்படியெல்லாம் அலைக்கழித்தார், எப்படி முருகன் அருள் பெற்றார், எப்படி அவர் முருகனின் உபதேசம் பெற்றார், எப்படி முருகன் அவரை ஆட்கொண்டார் என்பதை பற்றியே தான் 14 பாடல்களில் அவருடைய வரலாறு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார், அடியோர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். நான் இப்படியாக இருந்தேன், நான் இப்படியாக வாழ்ந்தேன், என்னை முருகன் ஆட்கொண்டான் என்று பகிர்ந்து கொள்கிறார். முருகனை நினைத்து பாடி அனைவரும் அவன் அருள் பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தன் பாடல்களில் தன் அனுபவங்களை வலியுறுத்தி வருகிறார். கூதாள மலர் சூடிய வள்ளியை விரும்புவன் முருகன். ஆகையால் அவன் கூதாளன். முருகனும் கூதாள மலர் மாலையை அணிந்தவன், வேடர் குலத் தலைவன். வேதாள கூட்டங்கள் புகழ் பாடுவதால் அவைகளுக்கு நற்கதி கொடுத்து வாழ்விக்கிறவன் என்று சொல்கிறார். வேலாயுதன் வேதாளங்களுக்கு நற்கதி கொடுத்து அவைகளையும் வாழ்விக்கிறார். ஆக நாமும்
அவகுண விரகனாய், தீய குணங்கள் இருந்தாலும் வேதாள குணங்கள் கொண்டவனாக நாமும் இருந்தாலும், நம்மையே வேதாளம் சொல்லுகிறார், வேதாள குணம் கொண்டவளாக நாம் இருந்தாலும் மனமுருகி அவனது திருப்புகழை பாடினால் கந்தப்பெருமானின் கருணை பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆணித்தரமாக சட்டத்திட்டமாக சொல்கிறாரு. நம்ம கெட்டவனாகவே இருந்தாலும், நம்ம பேய் குணம் போன்றவனாக இருந்தாலும், அடித்து பிடுங்கி திங்கிறவனாக இருந்தாலும், நாம் கந்தன் புகழ் பாடினால் நாமும் நற்கதி அடையலாம் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் அருணகிரியார். தேங்க்யூ.